அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மற்றும் பிரதம மந்திரியின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் பற்றி எப்படி விண்ணப்பிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய ஏசிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேலும் அருகிலுள்ள லைக் ஆர் டிஸ்லைக் ஏதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அவர்களுக்கும் தேவைப்படும் எனில் இதை அவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்பவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மூலம் ஒரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ சேவைக்கான காப்பீடு வழங்கப்படும். இது ஆண் பெண் எந்தவித பாலின வேறுபாடும் கிடையாது, அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம். இதை எப்படி விண்ணப்பிப்பது என்பதை பார்க்கலாம். தற்போது திரையில் காண்பிக்கப்படும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான உறுப்பினர் விண்ணப்ப படிவம். இந்த படிவத்தை உங்கள் ரேஷன் கார்டு குடும்ப அட்டையில் உள்ளவாறு குடும்பத் தலைவர் பெயர், அவருடைய தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர், ஆண் பெண், தொழில் என்ன செய்கிறார்கள் என்பதும், குடும்ப அட்டை எண், முகவரி, பிறந்த தேதி, வயது, முகவரி அனைத்தையும் முழுவதுமாக எழுதிவிட்டு குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குடும்பத்தில், அதாவது குடும்ப அட்டையில் எத்தனை பேர் உள்ளார்களோ அத்தனை பேர்களுக்கும் வரிசையாக எண், உறுப்பினர் பெயர், ஆண் பெண், வயது, உறவுமுறை என்ன என்பதை தெளிவாக எழுதிவிட்டு உங்கள் கையொப்பமிட்டு உங்கள் ஊர் கிராம நிர்வாக அலுவலரிடம் சென்று இதை கொடுத்தால் உங்களுடைய வருமானம் 72,000ற்குள் இருக்கும் பட்சத்தில் அவர் கையொப்பமிட்டு தருவார். அதை கொண்டு போய் உங்கள் ஊர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அட்டை எடுக்கும் இடத்திற்கு சென்று அங்கே கொடுத்தால் அவர்கள் உடனடியாக உங்கள் ஆதார், உங்கள் வீட்டில் உள்ள அனைவரின் ஆதார் கார்டும் குடும்ப அட்டையும் கொண்டு செல்ல வேண்டும். அவற்றை பார்த்துவிட்டு உங்களுக்கு உடனடியாக ஒரு நம்பர் தரப்படும். அந்த நம்பரை வைத்து நீங்கள் உடனடியாக அந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். சில குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குள் உங்களுடைய அட்டை பிரதம மந்திரியின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலும் அது சேர்ந்துவிடும். பிறகு நாம் மருத்துவ ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நாம் அப்ளை செய்து பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டும்தான். ஆதார் கார்டில் உள்ள முழு விவரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தனித்தனியாக கார்டு பெறப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் மறக்காதீர். நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்துக்கள்.